ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 14 நாளைய தினம் தைப்பொங்கல் திருநாள். பொங்கல் பானை வைக்கக்கூடிய அடுப்பு பக்கத்தில் இந்த ஒரு பொருளை மறக்காமல் வச்சுடுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அது என்ன பொருள் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருஷம் முழுக்க நம்மளோட குடும்பம் சுபிக்ஷம் பெறணும் அப்படிங்கிறதோட தான் பண்டிகைகளை மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தைப்பொங்கல் திருநாளாக இருக்கக்கூடிய நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை பற்றி இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களையும் நீக்கி செல்வ செழிப்பை உயர்த்தக்கூடியது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருளை அகற்றக்கூடியது. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயத்துக்கு கட்டாயம் நிச்சயம் பலன் இருக்கும். தைப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் கட்டாயமாக குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தணும். 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும். பெரும்பாலும் நம்மளோட வீடுகளில் 2 குத்து விளக்கு இருக்கும். 2 குத்து விளக்குகளையும் ஏற்றி நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜனவரி 14 பொங்கல் வைக்கிறதுக்கான பொங்கல் பானை வைக்கிறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலை நேரத்தில் வைக்க போகிறீங்கன்னா காலை சரியாக 7:30 மணிலேருந்து 8:30 இந்த 1 மணி நேரம் நீங்கள் பொங்கல் பானை வைக்கலாம். அந்த நேரத்தை விட்டுட்டிங்கன்னா அதே காலை நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் பொங்கல் பானை வைக்கலாம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால 3:04 ராகு காலம், 9:10 யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த 2 நேரத்தை தவிர காலையில் 7:30 8:30 இல்லைனா 10:00 11:30 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் பொங்கல் பானை வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே அது சூரிய பகவானுக்கும் உகந்த ஒரு வழிபாடு தான். கட்டாயம் நாளை நீங்கள் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். சூரிய பகவானோட காயத்ரி மந்திரம் கூகுளில் இருக்கும், அதை பார்த்து படித்தா கூட போதும். இன்னொரு பக்கம் நாளைய தினம் உழவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதால நீங்கள் பொங்கல் பானை வைத்து வழிபாடு செய்யும்போது எல்லா விதமான மண்ணில் விளையக்கூடிய காய்கறிகளை நீங்கள் வழிபாடில் வச்சு பூஜை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி செய்கிறதால உங்கள் வீட்டில் காய்கறிகளுக்கோ அரிசி பருப்புக்கோ எந்த பஞ்சமும் இல்லாத நிலையான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கிராமப்புறங்களில் இப்போ வரைக்கும் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மண் பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த மண் பானை யூஸ் பண்ண தெரியாது. அதனால் மண்பானை பயன்படுத்த தெரிஞ்சவங்க மண்பானையில் பொங்கல் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் வருடம் எந்த பாத்திரத்தில் பொங்கல் வைப்பீங்களோ அதையே பயன்படுத்திக்கோங்க. பொங்கல் பொங்கி வழியக்கூடிய அந்த நேரத்தில் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே இந்த பொங்கல் எப்படி பொங்கி வழிகிறதோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, பொருளாதாரம், லட்சுமி கடாட்சம் பொங்கி வழியணும், தேவையில்லாத விஷயங்கள் எங்களை விட்டு விலகி ஓடணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரம் நீங்கள் பொங்கல் பானை வைக்கக்கூடிய அடுப்பு இருக்குல்ல, அந்த பகுதியில் ஒரே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும். ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் விநாயகரோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கணும். நமக்கு பொங்கல் பானை வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடுகளில் வாசலில் பொங்கல் விடுவாங்க. சில பேர் அவங்க வீட்டோட கிச்சன்லேயே பொங்கல் விட்டுப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல பொங்கல் விட்டாலும் சரி, பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வெற்றிலை மேலேயோ இல்லை ஏதோ ஒரு இலை மேலேயோ மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதுக்கு பொட்டு வைத்து அதுக்கப்புறம் பொங்கல் பானையை வச்சு படைங்க. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டு வாசலில் பொங்கல் வைத்தாலும் சரி, இல்லை வீட்டோட கிச்சனில் பொங்கல் வைத்தாலும் சரி, அந்த பொங்கல் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு பக்கத்தில் இந்த ஒரே ஒரு பொருளை வச்சுடுங்க. இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தர்பை புல். எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த தர்பை புல். தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய ஒரு பொருள். கோவிலில் கும்பாபிஷேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாகசாலையில் ஹோமம் வளர்ப்பாங்க. அந்த ஹோமத்தோட 4 மூலைகள்லையும் இந்த தர்பை புல்லை வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த தர்பை புல்லை தாண்டி எந்த விதமான கெட்ட சக்திகளும் அந்த ஹோமத்தில் அந்த அக்னிகுண்டத்தில் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதுதான் இந்த தர்பை புல்லை பயன்படுத்துறதுக்கான முக்கியமான நோக்கமே. சரி, இந்த தர்பை புல் எங்கே கிடைக்கும்? கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில், ஆன்லைனில், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கடைகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெருசாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 குச்சிகள், 2-3 துண்டுகள் இருந்தால் கூட போதும். சாஸ்திரத்துக்கு நீங்கள் பொங்கல் பானை வைத்து ஏற்றக்கூடிய அந்த அடுப்பு பக்கத்தில் உங்களோட விரல் நீட்டுக்கு இருந்தால் கூட போதும். ஒரே ஒரு தர்பை புல்லை பக்கத்தில் வச்சுடுங்க. அப்படி பண்ணுறதால நீங்கள் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில்
எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். யாகசாலையில் யாகம் வளர்க்கும் போது இந்த தர்பை புல் வைக்கிறதுக்கான நோக்கம் எந்த கெட்ட சக்திகளும் ஊடுறவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அடுப்பு பக்கத்தில் நீங்கள் மண் அடுப்பு வைத்தாலும் சரி, கேஸ் அடுப்பில் வச்சு செஞ்சாலும் சரி, அந்த அடுப்பு பக்கத்தில் இந்த ஒரே ஒரு துண்டு தர்பை புல்லை வைக்கும்போது கெடுதல்கள் வராமல் தடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எல்லா விதமான நல்லதையும் தன் பக்கம் ஈர்த்து உங்களுக்கு வாரி வழங்கும். அதாவது நல்லதை மட்டும் ஈர்த்து கெட்டதை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு பொருள் தான் இந்த தர்பை புல். இந்த ஒரு தர்பை புல்லை சாஸ்திரத்துக்கு நீங்கள் அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஒருவேளை அடுப்பு பக்கத்தில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் பொங்கல் பானை வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு மூலையில், இப்போ வாசலில் வைக்கிறீங்கன்னா வாசலோட படிக்கட்டில் ஒரு பக்கமாகவோ, இல்லை கிச்சனில் வைக்கிறீங்கன்னா கிச்சனோட ஷெல்ஃப்லேயோ கூட அடுப்புக்கு பக்கத்தில் எங்கேயாவது வச்சுடுங்க. இது சாஸ்திரத்துக்கு தான். இப்படி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் பானை விடும்போது அந்த பொங்கல் பானை அந்த அடுப்பு எரியக்கூடிய பொங்கி வழிவிட அந்த நேரத்தில் எல்லா விதமான செல்வங்களையும் இந்த தர்பை புல் உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும். நிறைய பேர் வருடம் வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து புத்தாடை அணிகிறாங்க. ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு நிறைய பேர் பழைய உடைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நாளைய தினம் கட்டாயம் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு புத்தாடை அணிகிறது விசேஷம். குறைந்தது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடையில் ஏதாவது ஒரு ஆடையாவது புத்தாடையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருக்கீங்களே குத்து விளக்கு, அந்த 2 குத்து விளக்கையும் மகாலட்சுமி தாயாராக பாவித்து அந்த 2 குத்து விளக்குக்கும் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு ஒரு 108 முறை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அந்த 2 குத்து விளக்குகளுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறையில் தமிழ் திருநாள் தை திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் திருநாள் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தை மட்டும் சரியாக கணிச்சுக்கோங்க. காலையில் 7:30 மணிலேருந்து 8:30, அப்படின்னா 10:30லேருந்து 11:30. இந்த 2 1 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நாளைய தினம் பொங்கல் திருநாள் அப்படிங்கிறதால கட்டாயம் உங்கள் கையால் தான தர்மங்கள் செய்யணும். நமக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பொங்கல் வைக்கிறோம். ஆனால் எவ்வளோ பேர் வீடு வாசல் இல்லாமல் ரோட்டில் கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் மண்பாண்டங்கள் பொருட்கள்லாம் விற்கிறதுக்காக அங்கேயே செஞ்சு வச்சுட்டு அங்கேயே உங்கள் கூடாரத்தில் படுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக உங்கள் கையால் நாளைக்கு தினம் செய்யக்கூடிய பொங்கலை படைச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இது எல்லாத்தையும் நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க உங்களை மனசார வாழ்த்துவாங்க. நாளைய தினம் கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு நவகிரகங்களை வழிபடணும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷம், விநாயகர் வழிபாடு ரொம்ப விசேஷம், மகாலட்சுமி தாயார், மகாலட்சுமி, மாரியம்மன், இப்படி எல்லா விதமான கடவுள்களையும் ஒரு சேர வணங்கிட்டு நீங்கள் வீட்டு வாசலில் பொங்கல் வைத்தாலும் சரி, இல்லை வீட்டு கிச்சனில் பொங்கல் வைத்தாலும் சரி, கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் தூப தீபம் போடும்போது சூரிய பகவானுக்கும் தூப தீபம் போடணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த ஒரு பொங்கல் திருநாள் உங்களுக்கு இனிமையான பொங்கலாக அமையறதுக்காகவும், பொங்கல் பொங்குவது போல உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்கள் பொங்கி வழியறதுக்காகவும் மகா பெரியவா சார்பாக வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.